நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. நாட்களில் மீண்டும் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தையினுடைய முடிவுகளை உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். சொந்தம் எப்போதும் தொடர்கதை தான், அது முடிவில்லாதது, அதனால் தொடரும். எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி உங்களுக்கு சொல்கிறோம். அது இப்போ இல்லை, நாங்கள் முடிஞ்சதுக்கு பின்னாடி அப்புறம் சொல்கிறோம் உங்களுக்கு. அது கோரிக்கை வச்சிருக்கிறோம், கேட்குறோம். அப்படிங்கிறது உங்களுக்கு பின்னாடி தெரியும். இப்போ நாங்கள் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை கூப்பிடுவாங்க, அவங்க தகவல் கொடுப்பாங்க, அதுக்கு பிறகு வருவோம். இல்லை 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 பட்டியல் கொடுக்கல சார். ஏற்கனவே வந்து ஐயுஎம்எல்க்கு வந்து போட்டியிட்ட தொகுதியில் வந்து தொகுதியை குறைச்சிக்கன்னு சொல்லிட்டு சொன்னதாக சொல்கிறாங்க. நீங்கள் ஏற்கனவே போட்டியிட்ட தொகுதியில் குறைச்சிக்க சொல்லி இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் அப்படி ஒன்றும் இது இல்லை. இன்னைக்கு அந்த இதெல்லாம் வரல. சின்னம் நாங்கள் எங்கள் சின்னத்தில் நிற்கிறோம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய சின்னத்தில் தனியாக நிற்கும். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மதிமுக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இந்த முறை திமுக கூட்டணியில் ராஜ்யசபா சீட்டை மதிமுக கேட்பதாக கூறப்படுகிறது. ஓரிரு நாட்களில் மீண்டும் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தையினுடைய முடிவுகளை உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். சொந்தம் எப்போதும் தொடர்கதை தான், அது முடிவில்லாதது, அதனால் தொடரும். எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி உங்களுக்கு சொல்கிறோம். அது இப்போ இல்லை, நாங்கள் முடிஞ்சதுக்கு பின்னாடி அப்புறம் சொல்கிறோம் உங்களுக்கு. அது கோரிக்கை வச்சிருக்கிறோம், கேட்குறோம். அப்படிங்கிறது உங்களுக்கு பின்னாடி தெரியும். இப்போ நாங்கள் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை கூப்பிடுவாங்க, அவங்க தகவல் கொடுப்பாங்க, அதுக்கு பிறகு வருவோம். இல்லை 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 பட்டியல் கொடுக்கல சார். ஏற்கனவே வந்து ஐயுஎம்எல்க்கு வந்து போட்டியிட்ட தொகுதியில் வந்து தொகுதியை குறைச்சிக்கன்னு சொல்லிட்டு சொன்னதாக சொல்கிறாங்க. நீங்கள் ஏற்கனவே போட்டியிட்ட தொகுதியில் குறைச்சிக்க சொல்லி இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் அப்படி ஒன்றும் இது இல்லை. இன்னைக்கு அந்த இதெல்லாம் வரல. சின்னம் நாங்கள் எங்கள் சின்னத்தில் நிற்கிறோம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய சின்னத்தில் தனியாக நிற்கும். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மதிமுக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. திமுக கூட்டணியில் மதிமுக சார்பில் ராஜ்யசபா சீட்டை கேட்டு பெற இருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கடந்த முறை திமுக கூட்டணியில் 6 தொகுதிகளில் போட்டியிட்ட மதிமுக 4 இடங்களில் வென்ற நிலையில் இந்த தேர்தலில் ராஜ்யசபா சீட்டை கேட்டு பெற இருப்பதாக மதிமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.